திருமண நாளை கண்டவர்கள் இடது பக்கமாக வந்து நில்லுங்கள். இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகிறோம். நேற்றைய நாளிலே காலேவும் ஷர்மியும் அவர்களுடைய திருமண நாளை கண்டார்கள். ஸோ உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இவர்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி dear brother and sister, happy anniversary. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய வருஷ பயணத்தில் கர்த்தர் தாமே இவர்களோடும். ஹாய், வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் சந்தித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நான் கொக்குவில் பகுதியில் இருக்கின்ற ஆற்றச்சி கடைக்கு வந்த பொழுது இன்னும் ஒரு சத்தம் வருகிறது என்று திரும்பி பார்த்த பொழுது ஒரு முதியவர், ஒரு வயோதிபர், இந்த தகப்பனார் பார்க்கும் பொழுது உள்ளம் உடைந்தது. இப்போள்ள பொருளாதார நெருக்கடியிலே மற்றவரிடம் பிச்சை எடுக்காமல், மற்றவரிடம் கையேந்தாமல் தான் ஒரு சொந்த தொழிலை செய்து அந்த குடும்பத்தை கொண்டு போகும் இந்த ஐயாவுக்கு பாராட்டுகள். என்ன வராங்கப்பா? பாலம் சொன்ன வைரமே. ஐயாக்கு எத்தனை வயது? 65. இந்த கோடாடியில் வெயிட் விலை இருக்குமாப்பா? 5 கிலோ. அப்பா, இவ்வளோ காலமா அந்த தொழில்? கனகாலமா. சரி, இவ்வளோ நீங்கள் கொத்துனதானா? ஒவ்வொரு கொத்துக்கும் அந்த கொத்தோடு சேர்ந்த ஒரு மூச்சொண்டு வரும். மிகவும் அந்த அந்த சத்தத்தை, இந்த ஒளியை கேட்கும் பொழுது உள்ளம் உடைந்து இருக்கின்றது. விறகுலே பாலை வர வந்து சத்தியான வைரம் இல்லை பாபம். வாசமாக இருக்கு. சிறப்பு கடவுள் இடங்க ஸ்ரீலங்கன் கான்கிரீட் தான் சொல்லலாம். அதுதான் இந்த வயசுல நீங்கள் வேலை செய்து பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்பாவுக்கு என்ன பேர்? புனா. இப்படியான கூலி தொழில் செய்கிற முதியோர்கள், பெரியோர்களை கண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, மரியாதையும் கொடுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியிலே இவருடைய கூலி போதாது. இவருடைய குடும்பங்கள் மிகவும் வறுமைக்குள் இருக்கிறது, குடும்பமாக இருக்கிறது. நண்பர்களே, உங்களால் முடிந்த உதவிகள், பங்களிப்புகளை இவர்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்கள் நண்பர்களே. இந்த கோடாலியின் வெயிட் 5 கிலோ இருக்கும் என்று சொல்கிறார் அந்த ஐயா. ஆனால் இந்த கோடாலியை பிடித்து நாங்கள் 2-3 கொத்துவோமோன்று எங்களுக்கு தெரியாது. இருந்தால் அவ்வளவு ஒரு பாரமான அந்த கோடாலி. மேலே நாங்கள் என்ன சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. குடும்பத்தை நண்பர்களே, இன்றைய நாள் எங்கள் திருமண நாளாக இருக்கிறபடியால் இப்படியான தொழில் செய்கிறவர்களே யாழ்ப்பாணத்துக்குள்ளே நாங்கள் தேடி சென்றவர்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எங்கள் குடும்பமாக நாங்கள் முடிவெடுத்து அவர்கள் இன்றைக்கு நேரடியாக சென்று நாங்கள் ஒவ்வொருவரையும் தேடி கொடுப்போம். வாங்க, எங்களோட பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, போகலாம். எங்கிருந்தாலும் அவர்கள் தேடி சென்று நாங்கள் கொடுப்போம். வாங்க. எவ்வளோ காலமா அந்த தொழில் செய்றீங்க? 25 வருஷமா?
தொழில் செய்யும் அனைத்து முதியோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிகள்.